365 நாள் 4 பருவங்கள், காலம் நேரமில்லாமல் லாபத்தை அள்ளி கொடுக்கும் மஞ்சள் பொக்கிஷமா? இப்படி நடவு செய்து அறுவடை செய்தா மகசூல் அதிகமா? சாம்பல் நிற ட்ரேக்களில் உயிர் தள்ளும் நாற்று. சாமிக்கு பூஜை செய்யறதுக்காகவும் விழா காலங்கள்ல அலங்காரத்துக்காகவும் செண்டு மல்லியை நம்ம பயன்படுத்துவோம். இந்த செண்டு மல்லி வெயில் காலத்துலதான் வளரும், மழை காலத்துலதான் வளரும், அந்த மாதிரி இல்லாம எல்லா காலங்கள்லயும் சாகுபடி செய்ய ஏற்றது. அலங்காரத்துக்காக மட்டும் இல்லாம இந்த பூக்களை காய வச்சு பதப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமைய தனியா பிரித்தெடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதாகவும் கூறப்படுது. அதை பயன்படுத்தி கண்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் செய்வாங்களா? அப்படியான பூக்களின் விதைகளை நடக்கூடிய காட்சியை தான் TN Farmer தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பதிவு செய்திருக்காங்க. சிறு சிறு குழிகள் இருக்கக்கூடிய அந்த ட்ரேக்கள்ல முதல்ல பேஸ அப்படியே போடுறாங்க. பொதுவா இதற்கு எல்லா நியூட்ரிஷனும் இருக்கக்கூடிய கோகோபீட்டை தான் பயன்படுத்துறாங்க. பேஸ ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேல இன்னொரு ட்ரேவை வச்சு குழியை ஏற்படுத்தி அதுல விதைய பார்த்து பக்குவமா விதைக்க தொடங்குறாங்க. நேரடியா மண்ல விதைக்காம இந்த மாதிரி ட்ரேக்கள்ல விதைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு செடியையுமே நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகபட்சமா எல்லா செடிகளையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லப்படுது. களை பிரச்சனை இருக்காதா? சுமார் 3 நாட்கள்ல விதை முளைக்க தொடங்கியதற்கு அப்புறமா முத்திரத்துக்கு முன்னாடியே, அதாவது 16 இருந்து 20 நாட்களுக்குள்ள நாற்றை எடுத்து நடவு செய்யணும்னு சொல்றாங்க. 18 இருந்து 25 நாளுக்குள்ள நாற்றை எடுத்து நடவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பல நிறங்கள்ல பூக்கக்கூடிய இந்த செண்டு மல்லியை பார்த்து ரசிக்காத ஆளே இருக்க முடியாது. அப்படியான செண்டு மல்லியை எப்படி சாகுபடி செய்யறாங்க அப்படின்ற காட்சியை தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், மஞ்சு குரூப், சிம்ஸ் ஃபார்மசி, ஹலோ டாக்டர்.